கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளையும் கூட உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின இரக்கத்திற்காகவும் சபையின் ஊழியர் ஐயா அவர்களுக்காகவும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடுவோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பிதாவானவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவரே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையானது புறப்பட்டு போய் அவங்க இருதயத்தை கிரியேட் பண்ண கர்த்தரை கட்டளையிட வேண்டுமாய் துதிக்கிறோம். வேத வசனம் ஆண்டவரே வாழ்க்கையில் பிரயோஜனமாய் இருக்க கர்த்தரை கிருபையளிக்க வேண்டுமாய் துதிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அவன் இந்த நாளில் கூட தலைப்பானது நியூ பிகினிங்ஸ் has come to for you. புதிய துவக்கம் வந்துவிட்டது. ஆமென். உனக்கு புதிய துவக்கம் வந்துவிட்டது. ஆமென். எடுத்துக்கொள்வோம். யோபு 42வது அதிகாரம், யோபு 42வது அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். ஆமென். யோபு 42வது அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி? அதாவது முதலாவது அவன் இருந்த செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது போனாலும் கூட மீண்டுமாக தேவன் அவருடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் இரட்டத்தனையான ஒரு கிருபையையும் ஒரு புதிய துவக்கத்தையும் கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பன்னெண்டாவது வசனம். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமென். அப்ப அதுக்கு முதலாவது எத்தனை அவங்க வைத்திருந்தாங்க? 7,000 ஆடு இருந்துச்சு. ஆமென். அதே போல 500 ஒட்டகங்கள், 500 ஏர்கள், 500 கழுதைகள் அதற்கு முன்னதாக இருந்தது. ஆமென். அப்ப அதாவது தேவனால சோதிக்கப்பட்டும் கூட தேவன் அதிலிருந்து யோபு நிலையாக நின்னான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை தேவன் இரட்டிப்பான நன்மையினால தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். வசனம் விவிதமாக, அதாவது கிழக்கத்து புத்திரன் எல்லாரையுமே பார்க்கலையும் யோபு எப்படி இருந்தான்? ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். அவன் அதே போல 140 வருடங்கள் அவன் வாழ்ந்து 4 தலைமுறையை பார்த்த பிறகுதான், ஆனா அதாவது நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் இருந்து மரித்தான். அதாவது 4 தலைமுறையை பார்த்திருக்காங்க, 140 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. பட் எப்ப இறந்தாங்கிறது, அதாவது நெடுநாள் கழிச்சு தான் அவங்க இறந்தாங்க. அப்ப அவனுடைய ஆயுசு நாட்களையும் தேவன் பூரணப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஒன்றுமே இல்லைன்னு ஒடுங்கி போயிருந்த சூழ்நிலையில அவங்க மனைவி கேட்கிறாங்க, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில நீ இருக்கிறியே, தேவனை தூஷித்துட்டு நீ போ, அதாவது தேவனை தூஷித்துட்டு நீ மரித்து போ அப்படின்னு சொல்லுகிற தருவாயிலே கூட ஆமென் தேவனை என்ன பண்ணல? தூஷிக்கல. உண்டாக்கின தேவனை தூஷிக்கல. ஒருபோதும் தேவனை விட்டு விலகி போகல. ஒருபோதும் தேவனை விட்டு விலகி போகல. ஆமென். அந்த இடத்துல நிலையாய் நின்னபடியாக ஆமென் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில புதிய துவக்கம் வந்தது. ஆமென். அதே போல நம்மும் தேவனுக்குள்ளாக வைராக்கியமாக நிற்கும் பொழுது தேவன் நமக்கு புதிய துவக்கத்தை தர தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே, இந்த நாள்ல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் வேண்டும் ஐயா, சொல்ல முடியுங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனை சார்ந்து நான் வாழ வேண்டும் ஐயா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல ஒரு புதிய துவக்கம் வேண்டும் ஐயா. ஆண்டவரே, புதிய துவக்கத்திற்காக நான் தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை இந்த நாளை நான் கேட்கும்படியாக ஆண்டவரே நான் இங்கு வரவில்லை, தேவன் நீர் என்னை அழைத்து வந்தேன். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நாம் இந்த இடத்துல கூடியிருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ
அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒருவேளை இருக்கலாம், இல்லை இந்த நாள் டியூட்டி இருக்கிறனால என்னால் வர முடியுமோ வர முடியாதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஆமாம், எல்லாம் இருந்தாலும் கூட தேவன் இந்த நாளை நம்மளை கிருபையா இந்த இடத்துல தேவன் இந்த ஸ்தலத்துல தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம். நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். எப்படி? ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். முதலாவதாக நாம் தேவனோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷன்கிட்ட நம்ம பேசணும்ல, எனக்கு இது தேவையாக இருக்கிறது, எனக்கு இந்த காரியம் செய்யணும், எனக்கு இந்த காரியம் எப்படி நடக்கணும்னு தெரியல, இந்த ஹெல்ப் எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷனிடத்துல, நம்மளுடைய நண்பனிடத்துல, நம்மளுடைய உறவுகள் மத்தியில, நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு நம்ம நார்மலா பேசுறோம்ல, அதே போல தேவனுடைய சமூகத்துல பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனோடு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒருவேளை ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கிற இடங்கள்ல, நம்மளுடைய கேம்ப்ல இருந்தாலும் கூட அந்த இடத்துலேருந்து கொஞ்சோண்டு நம்ம நவுந்து போயிட்டு ஒரு நல்ல ஒரு இடத்த நம்ம ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல கண்டிப்பா தேவனோடு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம டே ஃபுல்லா ஒர்க் பண்ணாலும் சரி, ஆமாம், சமைக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஷெட்யூல் பண்றோம். ஆமாம், வேலையில இத்தனை மணி நேரம், 12 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலாட் பண்ணி ஒரு ஷெட்யூலை ஒதுக்கி நம்ம அது பிரகாரம் ஓடுறோம். ஆமாம், ஸ்தோத்திரம். அதே போல தேவனோடு ஒவ்வொரு நாளும் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா கூட சொன்னாங்க, அதாவது ஒரு நல்ல நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு பேசாம போனா நம்ம எப்படி சந்தோஷப்படுவோமா, இல்ல லைட்டா துக்கம் இருக்குமா இருதயத்துல? நம்மளுடைய ஊர்ல இருந்து கால் வரல, நம்ம ஊர்ல இருந்து நமக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் நம்மளிடத்துல போன் பேசல, அப்படிங்கும் போது எப்பா தொல்லை இல்லையா அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருப்போமா, இல்ல உள்ளுக்குள்ள தோண்டிட்டு இருக்குமா? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். நம்மளுடைய நண்பர் நல்லா பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு என்ன ரீசனே தெரியாம பேசாம இருக்காங்க. ஊர்ல உறவுகள் இல்லை வீட்டில் உள்ள ஆட்கள், வீட்டு நபர்கள் நம்மள்கிட்ட பேசவே இல்லை, அப்படிங்கும்போது நம்மளுடைய இருதயம் ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ நம்ம தவறுதலா பேசிட்டோமோ, இல்லை ஏதோ நம்ம பேசுனனால அவங்க நமக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையா அப்போ நம்மளுடைய இருதயத்துல எண்ணிக்கொண்டிருப்போம். அதே போல நம்ம தேவனோடு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தேவனோடு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. ஒரு உலக பிரகாரம் மனிதன் நம்மளிடத்துல பேசலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, நினைக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் எவ்விதமாக துக்கிக்கிறதோ, அதே போல தேவன் நம்மளோடு பேச வேண்டுமானால் நாம் அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நாம் தகுதியுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மளோடு பேச வேண்டுமானால் நாம் அதற்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்பதான் தேவன் நம்மளோடு பேசும் பொழுது அந்த வார்த்தையை நம்மளால கேட்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை போட்டுட்டு நம்ம போட்டு அப்படியே மேலே பார்த்துட்டே இருந்தோம்னா அப்போ எப்போ தேவன் நம்மளோடு பேசுவார்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் ஐயா, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கத்தத்தர தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். யோபு 22வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 22வது அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? நம்மளுடைய இருதயத்துல வைத்துக் கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவரோட நம்ம சமாதானமாக பழகணும்.
நம்ம ஏதாவது பாவங்கள் செய்தா கூட, ஆண்டவரே நான் செய்தது தவறு ஆண்டவரே, ஐயா நான் பேசினது தவறு ஆண்டவரே, ஆண்டவரே நான் செயல்படுகிறது தவறு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட சொல்லி மன ஒப்புரவாகணும். மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் அந்த பாவத்தின்ல போயிட்டு நாம் குதிக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவனாக ஜீவிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமுள்ள மகனாக வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமுள்ள மகளாக நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மளோடு பேச தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் பொறுத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் வாஞ்சையா இருப்பது அவசியமாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனோடு நம்ம அதை ரொம்ப நெருங்கி பழக வேண்டும். அப்பதான் தேவன் நம்மளோடு பேச அவர் வாஞ்சையா இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. என் மகன்கிட்ட பேசணும், என் மகன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் அவளோடு இருக்கா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கு நேரத்தை கொடுக்காதபடி நம்ம மனம் போன போக்குல எல்லா நாளும் நம்ம போக ஒருவேளை நம்ம காத்திருக்கோம். ஆமென். ஒருவேளை அது போல சூழ்நிலையா இருந்தால் ஆமென் எல்லாவற்றையும் ஓரம் கட்டிட்டு ஆமென் இந்த தேசம் முழுவதும் எப்படி ஒரு சில இடம் நல்ல ஓப்பன் கிரவுண்டு வனாந்தரமா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வனாந்தர இடத்தை ஸ்பாட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. குறைஞ்ச நேரத்தை தேவனுக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஏன்னா 18 hours 12 hours 14 hours அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருக்கோம். ஆமாம், அதே போல கொஞ்ச நேரத்தை வனாந்திரத்தில் ஆமாம் பரலோகத்துக்கு நேராக நம்மளுடைய கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மளோடு பேச தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நம்ம தேவனிடத்துல பேசணும். நம்ம முதலாவது தேவனிடத்துல பேசினாதான் அவர் கொடுக்கிற வரத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கொடுக்கிற அபிஷேகத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஆலோசனைகள் பிரகாரம் நம்ம நடக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென், தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஆமென். அப்ப தேவ ஜனங்கள் ஒருமனப்பட்டு பேச தொடங்கினார்கள். ஆமென். ஒருமனப்பட்டு பேச தொடங்கின பொழுது எருசலேம் தேசத்துல எழுப்புதலும் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 5000 பேர் என்ன பண்ணாங்க? விசுவாசத்துல நிலைச்சிருந்தாங்க. விசுவாசத்துல பலத்த கிரியை நடக்கும் பொழுது ஆமென். அப்ப நம்மளுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுது? புறப்பட்டு போகுது. அப்ப நம்மளும் அந்த ஒரு ஜபத்தோடு நம்ம நிற்கும் பொழுது ஒரு பெரிய கிரியையை கர்த்தர் உண்டு பண்ண தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அற்புதங்களை கர்த்தர் செய்ய தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அநேக பிணியாளிகளை குணமாக்கும்படியாக நம்ம நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமென். நம்ம விசுவாசத்துல முதலாவது பார்த்தோம், தேவனோடு பேசுங்கள், தேவனோடு பேசணும். இரண்டாவதாக நம்ம விசுவாசத்துல நம்ம நிலைச்சு நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்துல நம்ம நிலைச்சு நிற்கணும். சின்னதா பிரச்சனை வந்தோன்னா நம்ம தோண்டு போய் விடாதபடி, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே ஒரு போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் என்னுடைய லைஃப்ல மட்டும் ஏன் இது போல நடக்குது, ஆண்டவரே நான் இவ்வளவு உழைக்கிறேன், இவ்வளவு உமக்கு தசம்பாகம் கொடுக்கிறேன், இவ்வளவு உமக்கு நேரத்தை செலவிடுகிறேன், ஆண்டவரே உமோடு பேச நான் வாஞ்சையா இருக்கேன், ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருதயம் கலங்கினாலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. யோபோட வாழ்க்கையில ஆமென் தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதிச்சாரு. ஆனாலும் கூட யோபு என்ன பண்ணல? வழி விலகி போகல. யோபு என்ன பண்ணல? பாதை விலகி போகல. யோபு என்ன பண்ணல? மறுதலிக்கல. தேவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசத்துல என்ன குன்றி போகல. ஆமென். ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பாரு. ஆமென். எந்த அளவுக்கு நீ விசுவாசத்துல நிலைச்சிருக்க, எந்த அளவுக்கு நீ நிற்கிற அப்படின்ட்டு தேவன் அதாவது ஒரு தராசு எப்படி பேலன்ஸா இருக்கா இல்லைன்னு நிறுத்தி பார்ப்பாரு. அப்ப அதுல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம விசுவாசத்துல நிலைத்து நிற்கணும். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு 8வது அதிகாரம் 8-9. மத்தேயு 8வது அதிகாரம் 8-9.
நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். ஆமா, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும். ஆமென். என்ன கேட்கிறான்? என்னுடைய ஸ்தலத்துக்கு வர்றதுக்கோ என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கோ நான் பாத்திரவன் அல்ல, நான் குற்றவாளி இல்ல நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாது, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. என்ன கேட்கிறாரு? ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென். அப்ப அந்த ஒரு வார்த்தையிலிருந்து என்ன பண்ணுது? விடுதலை அடைய முடிகிறது. அவன் இங்க கேட்டுட்டு அங்க திரும்பி போகும் பொழுது அவன் என்ன சொஸ்தமாய் இருக்கான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரு வார்த்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது அவன் நம்மளுடைய வாழ்வையே தேவன் மாற்ற தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவன் நம்ம ரொம்ப போராட்டத்தில் இருப்போம், ரொம்ப கடன் பிரச்சனையில் இருப்போம். என்னுடைய வாழ்வை மாற்றுவதற்கு யார் இருக்கா? என்னுடைய பிரச்சனையை மாற்றுவதற்கு யார் இருக்கா? நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறேன், அது என்னுடைய பாஸ்க்கு தெரியுது. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறேன், என்னுடைய என்ஜினியருக்கு தெரியுது. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறேன், என்னுடைய சூப்பர்வைசருக்கு தெரியுது. ஆனா எதையுமே அவங்க என்கிட்ட இருந்து அவுட்புட்டை மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க என்கிட்ட இருந்து வேலையை மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தெரியல, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தெரியல, என்னுடைய மென்டல் பிரஷர் அவர்களுக்கு தெரியல. அப்போ நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஒருவேளை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தேவனிடத்துல புறப்பட்டு வரும் பொழுது தேவன் நமக்கு விடுதலையை தர தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்ற தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்ற தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்மளுடைய கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவன் நமக்கு பலனை தருவதற்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அநேக உறவுகள் பிளவுபட்டு போனாலும் தேவன் அந்த ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எல்லா சூழ்நிலையும் மாற்றி தேவன் நமக்கு சாதகமாக மாற்றி தர தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல கேட்போமா? ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமையா. ஆண்டவரே அந்த பிணியாளி எப்படி ஆண்டவரே மீட்கப்பட்டானோ, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற தேவன் நீர் எனக்கு பலனை தாருமையா. எந்த மருத்துவரத்தை போயிட்டு நிற்க நான் விருப்பம் அடையல ஆண்டவரே, எந்த மருத்துவத்தை போக எனக்கு தோணல. தேவன் நீர் எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்படின்னு தேவ சமூகத்துல நான் முழங்கால் படியிட்டு கேட்கும் பொழுது தேவன் கிருபையாய் என்னுடைய மகன் அங்க கூக்குரல் இடுகிறான், என்னுடைய மகள் அங்க கூக்குரல் இடுகிறாள் என்று தேவன் மனம் இறங்கி எப்படி அந்த வேலைக்காரனுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது விடுதலை நடந்ததோ, அதே போல ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்வை மாற்றுவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார்? எத்தனை பேர் கேட்கிறதுக்கு மனம் இருக்கிறது? ஆண்டவரே, அண்ணா எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்காக என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அப்ப அந்த எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக தேவ சமூகத்தில் எப்படி கேட்டாரோ அதே போல ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, என் வாழ்வை மாற்றுவதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு ஐயா. ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை மாற்றுவதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு ஐயா. ஐயா என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு ஐயா. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, என்னுடைய சூழ்நிலை மாறுவதற்கு. அப்ப நம்ம தேவ சமூகத்துல நம்ம கேட்கும் பொழுது, நாம் விசுவாசத்துல நிலைத்து நிற்கும் பொழுது, விசுவாசத்துல நாம் நிற்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே நான் விசுவாசத்துல இதற்கு முன்பாக நான் குறைப்பட்டவனாய் நான் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா. ஆண்டவரே அந்த வேலைக்காரன் ஆண்டவரே எப்படி மீட்கப்பட்டானோ என்னுடைய வாழ்வு மீட்கப்பட வேண்டும் ஐயா. ஐயா இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும் ஐயா. ஐயா அந்த கட்டுகளிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும் ஐயா. ஐயா அந்த கட்டிலிருந்து என்னுடைய குடும்பம் மீட்கப்பட வேண்டும் ஐயா. ஐயா அந்த பிரச்சனையிலிருந்து என்னுடைய நண்பர் மீட்கப்பட வேண்டும் ஐயா. அந்த எஜமானன் அந்த வேலைக்காரனுக்காக எப்படி தேவ சமூகத்தில் நின்னானோ அதே போல நாமும் மற்றவர்களுக்காக, நம்மளுடைய குடும்பத்தாருக்காக, நம்மளுடைய தாய் தகப்பனுக்காக, இல்ல கணவனுக்காகவோ இல்ல மனைவிக்காகவோ நண்பனுக்காகவோ அவங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது
ஒரு பெரிய விடுதலையை தேவன் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ சமூகத்துல கேட்போம், ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், என்னை நீ தகுதிப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, அது உங்க பெரிய கிருபை ராஜா. ஒன்றுக்கும் உதவாதவனாய், அநேகரால் தள்ளப்பட்டவனாய், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்த என்ன தேவனை பெயர் சொல்லி அழைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஐயா. ஹல்லேலூயா. நீர் என்ன பெயர் சொல்லி அழைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எனக்கு இந்த வேலையில எனக்கு விடுதலை வேணும், இந்த வேலையில எனக்கு ஒரு ஆண்டவரே ஒரு அபிஷேகம் இல்ல ஒரு புதிய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல நம்ம கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாக மனமிறங்கி ஒரு புதிய விடுதலைய தேவன் தர தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு புதிய கிருபையை தர தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவன் எப்படி அவன் சொஸ்தமானானோ அதே போல தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு கிரியையை செய்ய தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக எடுத்துக்கொள்வோம் தானியேல் 6வது அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். யார் மேல விசுவாசமாய் இருந்தால்? தேவன் மேல விசுவாசமாய் இருந்தபடியால் அவனுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆமென். அப்ப தானியேலுக்கு நன்றாகவே தெரியும். யாரை தெரியும்? தரியு ராஜாவை தெரியும். ஆமென். தரியு ராஜா இவனை நேசிக்கிறான். ஆமென். ஆனால் ராஜாவின் இடத்துல என்ன பண்ணல? தானியேல் என்ன பண்ணல? கெஞ்சல. ராஜா, நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இங்க இந்த கெபியிலிருந்து என்னை தூக்கி போடாம என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா அங்கேருந்து நீங்க கொண்டு போகாம நீங்க வேற விஷயமா நீங்க எழுதுங்க. ஏன்னா அந்த ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல? காலை பிடிச்சி கெஞ்சல. தானியேல் கெஞ்சல. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தானியேல் யார் மேல விசுவாசமாயிருந்தான்? சொல்லுங்களேன். கர்த்தர் மேல விசுவாசமாயிருந்தான். மனுஷனை நம்பல, கர்த்தரை நம்புனான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தான். அவனோட விசுவாசம் ஒருபோதும் குறைஞ்சு போகல. என சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்டாலோ என்ன விடுதலையாக்க தேவனுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. என்னை விடுதலையாக்க என் கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. அந்த சிங்கத்தினுடைய வாய் என்ன பண்ண? கட்டப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல நம்மளுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், ஆமென், நம்மளை தூக்கி ஒரு சிங்க கெபிங்கிறாங்களா, அதுல தூக்கி நம்மளை போட்டாலும் ஹல்லேலூயா நமக்கு ஒரு சேதாரமும் வராது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பாதுகாக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தானியேலோடு இருந்த தேவன் நம்மளோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல நிலைச்சு நிற்கணும். ஆண்டவரே, நீ தானியேலுக்கு உதவுனது போல ஆண்டவரே எனக்கு உதவும் ஐயா. ஆண்டவரே, இந்த தானியேலை தூக்கி சிங்கத்தின் கெபியில தூக்கி போடும் பொழுது எப்படி பாதுகாக்கப்பட்டானோ ஆண்டவரே, மலை போல பிரச்சனைகள் எனக்கு வருகிறது ஐயா. அந்த சிங்கத்தை காட்டிலும் மோசமான பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில வருகிறது ஐயா. ஆண்டவரே, ஒரு பக்கம் கடன் என்னை ஆண்டவரே கழுத்தை நெருக்குகிறது ஐயா. ஆண்டவரே, சூழ்நிலை என்னை நெருக்குகிறது ஐயா. ஆண்டவரே, சரீரம் ஆண்டவரே பலவீனம் ஒரு பக்கம் நெருக்குகிறது ஐயா. ஆண்டவரே, உறவுகள் மத்தியில் ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, இந்த சிங்கத்தை காட்டிலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் என்னுடைய வாழ்வுல என்னை நோக்கி வருகிறது ஐயா. ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறேன். ஆண்டவரே, தானியேல் எப்படி நிலைத்து நின்றானோ அதே போல தேவ சமூகத்துல நிற்கிற ஆண்டவரே தரியு ராஜா ஆண்டவரே தானியேலுக்கு சிநேகிதனா இருந்தாலும் கூட ஆண்டவரே தானியேல் எப்படி உம்மை விசுவாசித்தானோ அதே போல நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, எந்த மனுஷனை நான் நம்பல. ஆண்டவரே, என்னை உண்டாக்குனவர் நீரையா, என்னை உருவாக்குனவர் நீரையா, என்னை இம்மட்டுமாய் நடத்தி வருகிறவர் நீரையா. என்னுடைய வாழ்க்கையை உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்க மேல நான் விசுவாசமாய் இருக்க அப்போ நம் அறிக்கை இடும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில
போராட்டத்திலிருந்து விடுதலை தர தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எத்தனை பேர் கேட்பீங்க, என்னுடைய தானியேல் வாழ்வுல செய்த அந்த அற்புதம் என்னுடைய வாழ்வுல செய்க ராஜா. என்னுடைய தானியேல் என்னுடைய சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்ட போது கூட தேவன் தானியேலை பாதுகாத்தது போல என்னை பாதுகாக்க தேவன் நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. என்னுடைய வாழ்வு உங்களிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம் வாழ்வை மாற்ற தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலை போலும் பெருக பண்ணுவேன் என்று சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. ஆமாம், ஹல்லேலூயா. அப்ப இயேசு வந்துட்டு சொல்றாரு, ஆபிரகாமை நோக்கி அந்த ஈசாக்குனுடைய மகனை நீ எமோரியா தேசத்துல மலையின் மேல போயிட்டு நீ அவனை கிடத்தி அவனை தகன பலியிடு. ஆமென் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்ப அவன் என்ன பண்ணல, ஆபிரகாம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு இந்த குழந்தை நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த குழந்தைய நான் ஆசையாய் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல போயிட்டு நீ அதை போயிட்டு நீ கட் பண்ணு, அதை கொண்டு போய் நீ எனக்கு அதாவது ஸ்தோத்திரம் எனக்காக நீ ஒப்புக்கொடு, எனக்காக நீ கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மனசு என்ன பண்ணல, நொந்து போகல. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆபிரகாமுக்கு தெரியும் ஈசாக்கு மூலமாக ஒரு பெரிய சந்ததிய தேவன் உருவாக்குவே என்று அவர்கிட்ட சொன்னது அவனுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவோ கடற்கரை மணலை போலவோ பெருக பண்ணுவேன் என்றோ உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணலாம், துவண்டு போல அவன் பின்வாங்கி போல, அவன் விசுவாசத்தை விட்டு நிலை குலைந்து போல, விசுவாசத்தை விட்டு விலகி போகல. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் அப்ப அந்த ஆபிரகாம் அந்த ஈசாக்கை கொண்டு போய் கடத்தி அவன் அதை வெட்ட போகும்போது பிள்ளையாண்டர் மேல கை போடாத. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுத்து பார்ப்போமே. ஆமென், அந்த சூழ்நிலை போனாலும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கை பாதுகாத்தது போல தேவன் நம்மளை பாதுகாக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு நேராக போராட்டங்கள் வந்தாலோ, நமக்கு நேராக பிரச்சனைகள் வந்தாலோ, நமக்கு நேராக சூழ்நிலைகள் நம்மளை அப்படியே ஒரு சூழ்ந்திருந்து நம்மளை காலி பண்ண நினைத்தாலும் கூட தேவனுடைய அனுக்கிரகம் நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த கட்டளை இல்லாம நம்மளுடைய அந்த நகம் கூட ஒன்றும் சேதாரமாகாது. ஏன் அப்படின்னா தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்மளுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய நிலைமை இப்படியே தான் இருக்கும் என்று நீங்க என்ன வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்குனுடைய வாழ்வுல அற்புதம் செய்தது போல தேவன் நம்மளை பெரிய ஒரு ஸ்தலத்தில் அமர பண்ண தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவன் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். அவன் யாராவது அந்த மணலை அள்ளி கொடுத்தா அந்த மணலை வந்துட்டு கவுண்ட் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறோம், ஆமென், இத்தனை யூனிட் தான் நம்ம சொல்ல முடியும். இத்தனை அதை ஒருவேளை டாரஸ் இல்லை இத்தனை யூனிட்டை வச்சு இந்த காரியத்தை பண்ண ஆமாம், அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு போயிட்டு ஒரு என்ஜினியராக இருக்கட்டும் இல்லை அந்த வீட்டு ஓனராக இருக்கட்டும், ஒரு பெரிய பில்டராக இருக்கட்டும், இதில் எத்தனை மண் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தேவன் நம்மளுடைய வாழ்வை தேவன் மாற்ற தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு புதிய துவக்கத்தை தேவன் தர தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். மனம் குமரி போயிருந்த நேரத்துல தேவன் நம்மளை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார். இந்த நாள் இந்த ஸ்தலத்துல தேவன் நம்மளை அமர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு 2 நிமிடம். ஆமென். அதாவது தேவனை அடுத்தது உயர்த்தி பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம
எத்தனையோ மனுஷனை நம்ம உயர்த்தி பேசியிருப்போம். நம்ம ஒரு அரசியல்வாதி ஒரு ஏரியாக்குள்ள வர்றாங்க, ஒரு இடத்துல ஃபிளாக், ஒரு இடத்துல கொடி கட்ட போறாங்க அப்படின்னா, அவன் ஒரு மூத்த தலைவனா இருந்தா அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோடு ஃபுல்லா வந்துட்டு 2 பக்கமும் ஃபிளக்ஸ் வச்சு, அது நம்ம ஊர்ல சொல்றேன், இங்கே சொல்லல, UAE தேசத்துல சொல்லல, நம்ம ஊர்ல சொல்றேன். அவன் 2 பக்கம் ஃபிளக்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த கட்சியோட கொடியா இருக்கட்டும், அந்த மாவட்ட தலைவர் முன்னாடி நிற்பாங்க. அவன் அந்த மாவட்ட தலைவருக்கு பின்னாடி வந்துட்டு கவுன்சிலர் நிற்பாங்க, அதுக்கப்புறம் கிளை செயலர்கள் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நின்று அவர்கள் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அப்படியே அது நான் கதைக்கே ஆகாதுன்னு தெரியும். அவன் இருந்தாலும் தன்னுடைய போஸ்டிங்கை தக்க வச்சுக்கிறதுக்காக புகழ்ந்து 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 பேசுவாங்க. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனுஷன், உலகத்தை சார்ந்த மனுஷன் ஒரு சாதாரண மனிதனை அப்படியே உயர்த்தி உயர்த்தி பேசும் பொழுது அவன் ரொம்ப என்ன பண்ணுவான், ஒரு மனுஷன் தானே, ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் நம்மளை உருவாக்கின தகப்பன், நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிற தகப்பன். அவன் சாதாரணமாக இருந்த நம்மளை தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஒன்றுக்கு உதவாதபடி இருந்த நம்மளை தேவன் ஒரு ஸ்தலத்துல வைத்திருக்கிறாரு. அவன் அப்ப நம்ம தேவனை உயர்த்தி பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி பேசணும். ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய வாழ்வுக்கு நீர் போதுமானவர், ஆண்டவரே ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்தவர் ஐயா. ஆண்டவரே நான் சூழ்நிலைகள் ஆண்டவரே மத்தியில ஆண்டவரே நான் ரொம்ப இதா இருந்த போதிலும் கூட, ஆண்டவர் பிரச்சனைகளை மாட்டி இருந்த போதிலும் கூட தேவன் நீர் என்னுடைய விடுதலை தந்தீங்க ராஜா. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்படின்னு நம்ம தேவ சமூகத்துல சொல்லும் பொழுது, என்னுடைய மகன் பின்மாற்றத்துல போல, என் மகன் என் மேல கோபமா இருக்கல, இல்ல என்னுடைய மகன் சோர்ந்து போல, எனக்கு நன்றி சொல்ல ஒரு இருதயம் அங்க இருக்கு அப்படின்னு தேவன் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 15-17. தானியேல் 3வது அதிகாரம் 15-17 சிஸ்டர். 15 முதல் 17. இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களானேல் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது நேபுகாத்நேச்சர், ஆமென், ஸ்தோத்திரம், அவன் என்ன பண்றான், நான் சொல்கிற இந்த சிலையை தான் வந்துட்டு நீ என்ன பண்ணணும், நமஸ்கரிக்கணும். நான் சொல்ற இந்த காரியத்தை தான் நீ என்ன பண்ணணும், புகழ்ந்து பேசணும். ஆமென். அந்த காரியத்தை வந்து உயர்த்தி பேசணும்னு சொல்லிட்டு சொன்னாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணல, அவங்க வந்துட்டு அதாவது தாழ விழுந்து என்ன பண்ணல, பணிந்து கொள்ளல. ஹல்லேலூயா. தாழ விழுந்து பணிந்து கொள்ளல. அவன் அக்கினி ஜுவாலையில தூக்கி போட்டாலும் கூட, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுதலையாக்கவோ, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அபிஷேகிக்கவோ, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பாதுகாக்கவோ சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன பாதுகாப்பார்னு சொல்ற அவங்களுக்கு என்ன, அந்த ஒரு விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதாவது தேவனை அல்லாத மற்ற இதை வந்துட்டு நம்ம நமஸ்கரிக்கிறது ரொம்ப தப்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆல்ரெடி அங்க இருந்த நம்மளை தான் தேவன் வேறு பிரித்து நம்மளை இந்த இடத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மீண்டும் போயிட்டு உலகமா இருந்து எல்லா காரியங்களையும் நம்ம விட்டு, அதாவது செய்யாதபடி அதிலிருந்து விட்டு கொடுத்து தேவனுக்காக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம 17வது வசனம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுப்பார். ஆமென். எந்த விதமான பிரச்சனையா இருக்கட்டுமே, தேவன் நம்மளை விடுதலையாக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட இருந்த தேவன்
நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் எரிகிற அக்கினியிலிருந்து நம்மளை விடுதலையாக்க தேவனுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, என்னை புதிய ஆண்டவரே துவக்கத்துல ஆண்டவரே நான் வாழ ஆசைப்படுகிறேன் ஐயா. இந்த நாள் எனக்கு புதிய துவக்கம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. யோபோட வாழ்க்கையில எப்படி துவக்கம் வந்ததோ, தானியேலுடைய வாழ்க்கையில எப்படி துவக்கம் வந்ததோ, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய வாழ்க்கையில எவ்விதமாக துவக்கம் வந்ததோ, அதே போல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு புதிய துவக்கத்தை நீ தந்தீர் என்று நான் விசுவாசத்தோடு நான் நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு நன்றி சொல்லுகிறேன். புதிய துவக்கம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடுவோம்.